வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான அப்டேட்ஸ் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள், பல சம்பவங்கள், பல டிராமாக்கள் நடந்துட்டு இருக்குது. செங்கோட்டையன் வரக்கூடிய 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்துல சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத நியூஸ் சேனல்ஸே கிடையாது. எல்லா சேனல்ஸுமே அந்த செய்திய வெளியிட்டுட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம ஏற்கனவே நேத்திக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியை உறுதி செய்யறதுக்கு 5 பேர் கொண்ட குழு அமைச்சதுக்கு அப்புறமாவும் காங்கிரஸ் தாவேகா கூட போவாங்களா மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை உறுதி செய்யக்கூடிய விதமா இன்னொரு அப்டேட்டும் கூட கிடைச்சிருக்குது. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் கேரளாவை சேர்ந்தவர். கேரளா தற்பொழுது எம்பியா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸ்டானவர். அவர் சொன்னா ராகுல் காந்தி கேட்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நாம ஏன் தாவேகா கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய்க்கு அதிகமான கூட்டம் கூடுது. ஒரு செல்வாக்கான நடிகரா இருக்கிறாரு. அவருக்கு அவருடைய அரசியல் வளர்ச்சி அப்படின்றது கடகடன்னு போற மாதிரி இருக்குது. ஏன்னா பலர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலுமே விஜயினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஊடக வெளிச்சமா இருந்தாலும் சரி, சர்வேக்களினுடைய முடிவுகளா இருந்தாலும் சரி, கூடக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கிற மாதிரி இருக்குது. விஜய் கூட நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய எம்எல்ஏஸ் அண்ட் விஜய் ஆட்சி அமைத்தார் அப்படின்னா, நாம துணை முதல்வர் பதவி வரைக்கும் கேட்கலாம். ஆட்சியில பங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அது மட்டும் காரணம் கிடையாது. கேரளா பாலிடிக்ஸ் அதையும் அவர் மனசுல வச்சுக்கிறாரு. தமிழ்நாட்டோட சேர்ந்துதான் கேரளாலையும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. போன தேர்தல்ல 2வது முறையா எல்டிஎஃப் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில 2வது முறையா இருக்கிறாங்க. வாக்கு வித்தியாசம்னு பார்த்தோம்னா 2 பேருக்கும் இடையில ஒரு 6% இருக்குது. விஜயை நம்ம இங்க கூட்டணியில சேர்த்தோம் அப்படின்னா கேரளாலையும் அவரை வச்சு பிரச்சாரம் பண்ணலாம். கேரளால விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்கன்றது தெரியும். ஸோ அப்படி விஜய் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய மத அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவார்கள். ஸோ அப்படி நடந்தது அப்படின்னா சாலிடா ஒரு 5% வரைக்கும் நமக்கு வாக்கு சதவிகிதம் அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி அப்படின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர்களினுடைய பழைய வாக்கு சதவீதம் குறையும். ஸோ நாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யூடிஎஃப்ஐ கேரளால ஆட்சிக்கு கொண்டு வரதற்கு விஜய் நமக்கு பயன்படுவார். அது மட்டும் கிடையாது. ஒருவேளை காங்கிரசினுடைய ஆட்சி கேரளால வந்தது அப்படின்னா இவர் முதல்வர் ஆகிறதுக்கும் ஒரு ஆசை அவருக்குள்ள இருக்குது. ஸோ பல முதல்வர்கள் இருக்கிறாங்க கேரளாவை பொறுத்த மட்டும் காங்கிரஸ்ல பலருக்கு அந்த ஆசை இருக்குது. கோஷ்டிகள் இருக்குது அங்க. ஸோ அதுல விஜய் எடுத்துட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணி நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கேரளாவினுடைய முதல்வரா நாம மாறிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஏற்கனவே சவுத்ல கர்நாடகால காங்கிரசினுடைய அரசாங்கம் இருக்குது. தெலுங்கானால காங்கிரசினுடைய அரசாங்கம் இருக்குது. கேரளாலையும் காங்கிரசினுடைய அரசாங்கத்தை அமைத்துட்டோம் அப்படின்னா தமிழகத்துல காங்கிரஸ் கூட்டணியில ஒரு அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி நார்த்ல பூரா பாஜக இருக்குதோ அதே மாதிரி சவுத்ல ஒரு பெரும்பான்மையான இடங்கள்ல காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கிற மாதிரியான ஒரு பலத்தை நம்ம உருவாக்கிடலாம். இது அடுத்து வரக்கூடிய லோக்சபா தேர்தலோட போகும் பொழுது காங்கிரஸ் இந்த பக்கம் சவுத்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாராம். தமிழக காங்கிரஸை பொறுத்த மட்டும் 3 விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒன்னு திமுக கூட்டணியில போகணும், அவங்க எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போகணும், எக்ஸ்ட்ராவெல்லாம் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் நாம திமுக கூட்டணியில தான் போகணும், ஆனா தொகுதிகளை அதிகமா கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் திமுக கூட்டணி வேண்டாம், தாவேகாவோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதுல இவ்வளவு பெரிய பிளான் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இது எந்த அளவுக்கு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு, இதற்கு தில்லி தலைமை என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் அடுத்து நடக்கக்கூடிய 5 மாநில தேர்தல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், அசாம் இந்த 5 மாநில யூனியன் பிரதேசங்களை பொறுத்த மட்டும் வெஸ்ட் பெங்கால்ல வாய்ப்பு கிடையாது. தமிழகத்துல காங்கிரசினுடைய அரசாங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கேரளால ஒண்ணுதான் வாய்ப்பு இருக்குது. அசாம்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சாய்ஸ் அப்படின்னா அது கேரளா மட்டும்தான் இருக்குது. கேரளாவை மனதுல வச்சுக்கிட்டு விஜயோட போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான நகர்வுகளை நோக்கி காங்கிரசினுடைய தில்லி தலைமை முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.